தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த அருமையான நாளில் சிந்தனைக்காக உபாகமம் 31:26 வசனம். உபாகமம் 31:25-26 வசனம். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு சொல்லுகின்ற காரியம், மோசே சொல்கிறதாவது, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று நான் இருந்த நாளிலிருந்து உங்களை அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மில்தான் அநேக நேரங்களில் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம், ஒழுங்கினம் உள்ளவர்களாக இருக்கிறோம், தீய காரியங்களுக்கு துணைபவர்களாக இருக்கிறோம், பாவத்தின் பிறப்பிடமாக இருக்கிறோம், அசுத்தத்தின் அடித்தளமாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். உண்மை. இன்றைக்கு என்னில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? அவன் முதலாவது இந்த பெண்ணின் மீது கல்லை எறிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூலில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை குறித்து அவர் சொல்வதை பார்க்கிறோம். பாவம் இல்லை என்று எண்ணுகிறவர்கள். ஆகவே இன்றைக்கு 1947 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சமய சீர்திருத்த சட்டத்தின் முன் வரைவை வாசிக்கையிலே பலர் முகம் சுளிக்கிறார்கள். அதில் ஒரு சட்டம்தான் திருமண சட்டம். 1967 திருமண சட்டத்தில் திருத்தம், சுயமரியாதை திருமண சட்டம். அன்று தமிழ்நாட்டின் முதல்வராக அண்ணாவால் சட்டமன்றத்தில் இருமணம் இணையும் பொழுது புரோகிதர்கள் நிறைவேற்றப்பட்டது. புரோகிதர்கள் வேண்டாம், தாலியும் வேண்டாம், திருமண சட்டத்துக்கு சாதிக்கான வேர் சுயசாதி திருமணம் என்பதை கண்டறிய தந்தை பெரியார் அந்த நச்சு செடியை வேறறுக்க கண்டுபிடித்த ஆயுதம்தான் சாதி மறுப்பு திருமணம். அதற்கு சட்ட வடிவம் சுயமரியாதை திருமண சட்டம் என்று கொண்டு வந்தார். ஆகவே திருமண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 28/11/1967. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய தாறுமாறான வழிகள், அந்த தாறுமாறான வழிகள் உங்களை குறித்து நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கடவுளிடத்திலே மோசே சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணினீர்கள். என் காலத்துக்கு பின்பு கலகம் என்னவாகுமோ? உங்கள் கோத்திரத்தின் மூப்பரையும் உங்கள் தலைவரையும் என்னிடம் கூட்டி வர செய்யுங்கள். அவர்கள் காது கேட்க இந்த வார்த்தைகளை சொல்லி வானத்தையும் பூமியையும் அவர்களுக்கு விரோதமாக சாட்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மோசேயினுடைய காலத்திலே அவன் இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்ட தீய எண்ணங்கள், குணங்கள், அவற்றை அவன் எச்சரிக்கிறான். ஒரு சமயம் வாலிபன் ஒருவன் 30 அடி தூரத்திலே நீந்தியபடியே கரை எங்கே எங்கே என்று கேட்டு சத்தமிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தான். கரை அருகில் இருந்து கொண்டு, ஏன் இப்படி கேட்கிறான்? மற்றவர்கள் யாரும் சட்டை செய்யவில்லை. சற்று நேரம் கழித்து வாலிபன் ஒருவன் அவன் சத்தம் கேட்டு அவனுக்கு உதவ முன்வந்தான். ஆனால் அந்த வாலிபன் ஏற்கனவே கீழ் ஆரம்பித்து இருக்கிறான். நான் மற்றவர்களை உதவியுடன் கரைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டவன், ஆனால் பிரயோஜனம் என்ன? அவன் மரித்து விட்டான். பின்னால் தான் தெரிந்தது அவன் ஒரு குருடன் என்று சொல்லி. தேவ சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரயாசப்படாதபடிக்கு பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்குகின்ற மனிதனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4 வசனத்தில் அப்படியாக சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக நாம் நினைக்கின்ற, பேசுகின்ற, செயல்படுகின்ற காரியங்கள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமான காரியம். கடவுளுக்கு வணங்கா கழுத்துள்ள மக்களாக நம்மை அடையாளம் காட்டுகிறது. ஆகவே இந்த நாளிலே அன்பான இறை மக்களே, இந்த சமுதாயம் கடவுளுக்கு விரோதமான ஒரு சமூகம்.
அடிமைத்தன சமுதாயத்தை உருவாக்க, அதை நிலைப்படுத்த, அதை அப்படியே தக்க வைத்து கொள்ள உழைக்கிறது, பாடுபடுகிறது. ஆகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளில் 1967 திருமண வரைவு சட்டம் அந்த ஜாதியின் அடிப்படையில் இல்லாமல் சுயாதீன திருமண சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து மக்களிடையே விழிப்புணர்வை கொடுத்தார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நேசமுள்ள இயேசு சுவாமி, இந்த அன்பின் கரத்தில் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கூட நாங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இல்லாதபடி உம்முடைய நேச அன்புக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் உம்முடைய பரிவுக்கும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு துணை புரிந்தரும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் பொற்பாதம் முடிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக.